லாஸ்ட் டைம் அவியல் பண்ணும்போது தெரியாமல் இருக்கிறதுலே ஈஸியான இந்த அவியல் தான் இஷ்டமணிக்கு காய்கறியெல்லாம் வெட்டிக்கலாம் அப்படின்னு பெரிய அறிவிப்பு விட்டேன். ஆனால் நான் பண்ண அவியலை பார்த்து பொங்கி எழுந்தேன் எங்கள் பெரியம்மா. வந்தேன், அவ்வளோதான். அவியலை கொலை பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று போல் ஒழுங்காக தான் வெட்டணும், இப்படி தாளிக்கணும், அப்படி அரைக்கணும்னு ஒரு 15 நிமிஷம் கிளாஸ் எடுத்தாங்க. ஆனால் சாரி பெரியம்மா, கைவலியின் காரணமாக திருப்பியும் இஷ்டமணிக்கு எப்படியோ வெட்டி அவியலை பண்ணிட்டேன். அப்புறம் நாளை காலை டிமார்ட் ஷட்டர் ஓப்பன் பண்ணும்போது கடை நான் பின்னாடி உள்ளே நுழைஞ்சிருவேன். அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும். அதனால் என்ன இல்லை என்ன இருக்குது, இந்த ஸ்டாக் இருக்கிற எல்லாம் சும்மா கவரோட வெளியே வைக்காமல் அதை டப்பாவில் போட்டு மேலே ஒரு பேப்பரில் உள்ள என்னென்ன இருக்குன்னு எழுதி வச்சுட்டா வரும் சங்கதிகள் பார்த்து தெரிஞ்சுக்கும் அல்லவா. இந்த மாதிரி அறிவு சார்ந்த டிப்ஸுகளுக்கு நீங்கள் எல்லாரும் அதுவே தொடரும். அப்புறம் வந்து இந்த சோயா சங்க்ஸில் ஒரு கட்லெட் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் இதுக்கு உருளைக்கிழங்க வேக வைக்கணும், வெங்காயத்தை வெட்டணும், யார் அதெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் பாட்டு சும்மா கடலை மாவு போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ என்னன்னு தெரியல, சும்மா கட்லெட் சாப்பிடணுன்னே இருக்குது. அப்புறம் அவியல் என்னத்துக்கு பண்ணேன்னா, அடை தோசைக்கு எங்கள் வீட்டிலலாம் தேங்காய் சட்னி தான் வைப்பாங்க. நான் எங்கே போய் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு தெரியல, எப்போ அடை தோசை பண்ணாலும் அவியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஐட்டங்களை சம்மந்தப்படுத்தி நானே எப்படியும் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டேன்.